ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து மல்லியை வந்து விஜய்கிட்ட வந்து பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி டிவோர்ஸ் நோட்டீஸுக்காக வந்து வக்கீலை வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிவோர்ஸ் பேப்பரை வந்து நீட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவர் ஒரு வக்கீலோட பேப்பரை வந்து எடுத்து நீட்டுறாருங்க. கோர்ட்லேருந்து வந்து ஆர்டர் அப்படின்ட்டு அதை வந்து படித்து பார்த்த இந்த ராஜேஸ்வரி இது என்ன வெண்பா வந்து உங்க கூட இருக்கணுன்ற வந்து கோர்ட் ஆர்டர் தானே, இதே எதுக்கு நீ வந்து எடுத்து காட்டுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதில் வந்து விஷயம் இருக்குது. நான் வந்து மல்லியை டிவோர்ஸ் மட்டும் பண்ணிட்டுனா கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து என் கூட வந்து இருக்க மாட்டான். அப்படி இல்லையா மல்லி போயிட்டு கேஸ் போட்டாலே வந்து இப்படி தான் நான் வந்து கான்ட்ராக்டில் வந்து நடிக்க போனான்னு வெண்பா வந்து எனக்கு கிடைக்க மாட்டான். அதனால் வந்து டிவோர்ஸ் பேப்பருக்கெல்லாம் நான் வந்து கையெழுத்து போட மாட்டேன். வெண்பா வந்து இந்த ஊர் உலகத்துக்கு வேணால் எனக்கு வந்து ஒய்ஃபாக இருக்கணும், ஆனால் வந்து எனக்கு வந்து ஒய்ஃபாக வந்து இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆர்டராக வந்து சொல்லிடுறாங்க. இல்லைடா, நான் வந்து எல்லா லீகலும் நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத, விஜய் நீ வந்து கையெழுத்து போடுறா அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. சொன்னாலுமே பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சாருக்கு பார்த்திங்கன்னா பயம் இருக்குது, எங்கே வந்து வெண்பா வந்து நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்றதுக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து மல்லிகையில் இப்போ வந்து முறைச்சிக்கிட்டு இருக்கோம். மல்லி வந்து திடீர்னு வந்து வீட்டை விட்டு போனாலையும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை. வெண்பா வந்து கடைசியில் வந்து நம்ம கையை விட்டு போயிடுவா, அந்த கிட்டே ராஜாங்கிட்ட வந்து ஒப்படைக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாருங்க. இவங்க என்ன தான் வந்து கம்பல் பண்ணல அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடாத, அவர் வந்து வெண்பா வந்து என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற நோட்டீஸை வந்து கொடுத்துட்டு திரும்பி பார்க்காத வந்து கம்பெனிக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன சித்தி இப்படி வந்து சொல்லிட்டு போகிறாரு விஜய், நான் வந்து எப்படியாவது வந்து அவர் வந்து கையெழுத்து போட்டு அந்த மல்லியை வந்து அடித்து இந்த வீட்டிலேருந்து துரத்தி விட்டு லீகலாக வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணது என்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இப்படி வந்து சொல்லிட்டு போகிறாரு, நம்ம எவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை வந்து முடிச்சு போச்சா அப்படின்ற மாதிரி வந்து புலம்புறாருங்க. அப்போ அதுங்க அந்த வக்கீல் கையில் கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி கான்ட்ராக்டில் வந்து நடித்து இப்போ வந்து ஒய்ஃபாக நடித்து அந்த குழந்தை வந்து என்னுடைய தம்பிக்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து திடீர்னு வந்து அந்த பொண்ணு வந்து என்ன வெளியே போயிட்டு மறுபடியும் வந்து என் தம்பியை வந்து உண்மையாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். இப்போ வந்து அவங்க இருக்கிறதுனால தான் வந்து வெண்பாவை வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அப்படி அவள் வந்து டிவோர்ஸ் பண்ணால் அந்த குழந்தை வந்து அவங்களுடைய பாட்டி கிட்டே போயிருமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து போக வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம். இதனால தான் வந்து விஜய் வந்து இவ்வளோ யோசிக்கிறானா அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த ரஞ்சிதோட வாழ்க்கை அரோகதி தாங்க, கோவிந்தான்ற மாதிரி தாங்க. ஒரு எபிசோட் எல்லாம் இது மாதிரி தான் நடக்குது. இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காது, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டுவாங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.